கதைமாலை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். படித்ததில் ரசித்தது பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றும் ஒரு நகைச்சுவை கதையோடு தான் உங்களை சந்திக்க போகிறேன். கதையை கேட்குறதுக்கு முன்னாடி கதைமாலை சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் கதைமாலை சேனலை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ கதை கேட்கலாமா? பாரிஸ் நகரில் ரயில் நிலையத்துக்கு பக்கத்தில் ஒரு முறை ஒரு பயங்கர குண்டு வெடிப்பு சம்பவம் நடக்குது. தாக்குதல் நடத்தின குற்றவாளிகள் எல்லாரும் தப்பிச்சிடுறாங்க. ஆனால் அவங்களோட அந்த செயலுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த ஒரு பயிற்சி நாய் மட்டும் போலீஸார்கிட்ட மாட்டிக்கிச்சு. அந்த நாயை வச்சுக்கிட்டு எப்படி துப்பு துளக்கிறதுன்னு போலீஸாருக்கு தெரியலை. ஏன்னா அந்த நாய்க்கு எந்த முறையில் எந்த மொழியில் பயிற்சி கொடுத்துருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியலை. எப்படியாவது இந்த நாயை வச்சு குற்றவாளிகளோட இருப்பிடத்தை கண்டுபிடிச்சு அவங்கள கைது செய்யணும்னு சொல்லிட்டு போலீஸ் முயற்சி செஞ்சிட்ருக்குறாங்க. அதுக்காக ஒரு பன்மொழி கலைஞரை அழைச்சிட்டு வராங்க. அவருக்கு கிட்டத்தட்ட 60 மொழிகள் வர தெரியும். அவர் ஒரு ப்ரொஃபஸரும் கூட. அவர் ஒவ்வொரு மொழியிலையா பேசி பார்க்குறாரு. ஆனாலும் எந்த பயனும் கிடைக்கல. அந்த நாய்க்கு எதுவுமே புரியவே இல்லை. கடைசியாக ரொம்ப பழமையான மொழிகளான ஹீப்ருங்கிற மொழியில் அவர் பேசுகிறாரு. அதில் பேச ஆரம்பித்த உடனே நாய்க்கு புரியுது. அதை வச்சு அந்த குற்றவாளிகளோட இருப்பிடத்தையும் கண்டுபிடிச்சு குற்றவாளிகளை போலீஸ் கைது செஞ்சிடுறாங்க. அந்த ப்ரொஃபஸருக்கு ஏகப்பட்ட பாராட்டுகள். பாரிஸ் அரசாங்கமும் நிறைய விருதுகளை அள்ளி கொடுக்குறாங்க. பெரிய விருந்து ஒன்று ஏற்பாடு செய்கிறாங்க. விருந்தில் அவர்கிட்ட, உங்களால் பாரிஸ் நகரம் பெருமை அடைந்தது, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பணம் வேண்டுமா? விலை கூடிய கார்கள் வேண்டுமா? மாளிகை வேண்டுமா? அரசாங்க பணிகள் வேண்டுமா? என்ன வேணும்னாலும் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த ப்ரொஃபஸர் என்ன கேட்டிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு உதவியாக இருந்த அந்த நாயை மட்டும் தயவு செய்து எனக்கு கொடுத்துடுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்டு அங்கிருந்த எல்லாருக்கும் ஆச்சரியம். ஒரு சிலர் அவரை பைத்தியம்னே சொல்கிறாங்க. அப்போ ஒரு அதிகாரி மட்டும் அந்த ப்ரொஃபஸர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் ஏன் அந்த நாயை கேட்குறீங்க? அதை வச்சுட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, இந்த நாயை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் என் மனைவி முன்னாடி நிறுத்தணும். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு இந்த பல மொழிகள் படிச்சுட்டு இருந்த போதெல்லாம் அவள் என்ன சொல்லுவா, எந்த நாய் கேட்க போகுதுன்னு இதையெல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இந்த நாயை அவன் முன்னாடி கொண்டு போய் நான் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ப்ரொஃபஸர். அவரை பாராட்ட கூடியிருந்த மக்களோட சிரிப்பொலியால் அரங்கமே அதிருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் கதைமாலை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கதைமாலை சேனலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது கதைமாலையிலிருந்து ராஜி.